அம்பேத்கர் 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 இப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இதுக்கு வந்து பகவானை நீங்க சொல்லியிருந்தா கூட நீங்க வந்து இதுக்கு விமோசனம் கிடைச்சிருக்கும். லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படுது அப்படின்றது அமித்ஷா அவர்களுக்குமே தெரியும். ஆனா அவர் ஏஐ மூலம் அப்படின்னு சொல்றது எப்படி அவரும் அதை யோசிக்காம சொல்லுவாரு? இல்ல, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த பிரச்சனை முடியணும். அண்ணல் அம்பேத்கர் அவருக்கும் இந்த பாஜக சித்தாந்தவாதிகளுக்கும் கொள்கை ரீதியாக பெரிய முரண். அமித்ஷா அவர்கள் பேசினது உள்ளத்துல இருக்கிறது வந்து உதட்ட வந்துச்சு. அவருடைய அந்த பேச்சில் ஒரு ஆற்றாமை, ஒரு எரிச்சல், ஒரு ஒரு கோபம்லாம் இருந்துச்சு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய பேர்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்ட பல்கலைக்கழகத்துக்கு பேர் வச்சு தமிழ்நாடு. அவர் பிறந்த மகாராஷ்டிராவில் வைக்கல. அம்பேத்கர் யார் இருந்தாரு? இந்து மதத்தை இருந்தாரு. இவர்களுக்கு பொறுத்துக்குறாங்களா? நான் இந்துவாக சாக மாட்டேன்னு. அதுக்காக தான் சாகுறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கான பேரோட புத்த மதத்துக்கு தருந்தார். இப்போ ராகுல் காந்தி மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு இவர் கைது செய்யப்படுவாரா, இல்ல அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு சொல்வாரா அப்படின்றது? அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு வாய்ப்பு. அப்ப விஜய் வந்து அதை காப்பி பண்ணி தான் விஜய் பேசிட்டு இருக்காரு. அம்பேத்கர் கையெழுத்த தான் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியும். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. விஜய் ஏதாவது தாவேக்கா சார்பில் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்களா? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவமதிக்கப்பட்டாரா? மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேச்சு ஏஐ மூலம் திரிக்கப்பட்டதா? இதை பற்றி நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து நாடாளுமன்றத்துல அவமதிச்சதா சொல்றாங்க இல்லையா? எந்த வகையில அவமதிக்கப்பட்டாரு? நாடாளுமன்றம் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அதானி அவர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி தான் ஏற்கனவே அவரை வந்து அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அதை பத்தி விவாதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி விவாதிக்கணும்னு இதை பத்தி தொடர்ந்து எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா இதை எதிர்க்குமே அவங்க செவிசா வைக்காம மற்ற விஷயங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளையோட முடியுது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமாக டைவர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை தான் அவங்க சரியா செஞ்சாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு 3/4 பங்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி வேணும். அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பு சட்டத்துல சில திருத்தங்கள் கொண்டு வரணும். அவர்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்ல, இந்த தீர்மானத்தை சட்டமாக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் கொண்டு வந்து எதிர்கட்சிகளை திசை திரும்ப வேலையை செஞ்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க, அம்பேத்கர் 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 இப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இதுக்கு வந்து பகவானை நீங்க சொல்லியிருந்தா கூட நீங்க வந்து இதுக்கு விமோசனம் கிடைச்சிருக்கும், சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க. நீங்க வந்து அம்பேத்கரை வந்து சிலர் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க நோக்கத்தோட இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துறதை தொடர்ந்து தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல உடனே வந்து அதனுடைய ஒரு நாடாளுமன்றத்துல அனைத்து தொலைக்காட்சிகளும், அதாவது நாடாளுமன்ற தொலைக்காட்சி வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு உள்துறை அமைச்சர் பேசுறத எப்படி ஏஐல வந்து அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரியல சார். அப்போ இதே மாதிரி ஒரு லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படுது அப்படின்றது அமித்ஷா அவர்களுக்குமே தெரியும். ஆனா அவர் ஏஐ மூலம் அப்படின்னு சொல்றது எப்படி அவரும் அதை யோசிக்காம சொல்லுவாரு? இல்ல, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த பிரச்சனை முடியணும். இதை டைவர்ட் பண்ணணும். அதாவது நாடாளுமன்ற ராஜ்யசபாவிலும் சரி லோக்சபாவிலும் சரி அரசாங்கத்தில் நடத்தப்படக்கூடிய அந்த ஜன்சன்ங்கிற ஒரு தொலைக்காட்சி தான் அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுது. ஜன்சன் வந்து அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அப்படிங்கும் போது அது அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தில் வரக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் எப்படி வந்து தப்பா வந்து ப்ரொமோட் ஆகும்? அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படிங்கும் போது அவர் வேறு ஒரு நோக்கத்தோடு பேசப்பட்டு அது வேற மாதிரி, அது வேற காட்டுத்தீயா பரவிச்சு. அண்ணல் அம்பேத்கர் அவருக்கும் இந்த பாஜக சித்தாந்தவாதிகளுக்கும் கொள்கை ரீதியாக பெரிய முரண் இருக்கு. இன்னைக்கு அவர்கள் இந்தியாவில் அவங்க நினைத்த ஒரு அரசாங்கத்தை, நினைச்ச விஷயங்களை இந்தியாவில் செய்ய முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தியது, உருவாக்கியது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அப்ப அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடங்களா இருக்கு. அவர் உள்ளத்தில் இருந்தது உதட்டில் வந்துருச்சு சார். ஆனா இப்போ பிரதமர் மோடி அவர்களுமே வந்து சொல்றாரு, எங்க கட்சியில இருந்து அவர் எப்பவுமே நாங்க அவமதிக்க போறது கிடையாது, அவமதிக்கணும்னு நினைச்சது கூட இல்ல. when it comes to அம்பேத்கர் we pay our respect and perseverance அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரும் அதை பதிவிட்டு இருக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் வந்து அதை குறிப்பிடல, அவருடைய நோக்கம் அது இல்லை அப்படின்றத பிரதமர் மோடி அவர்களே கிளியர் பண்ணியிருக்கிறாரு. இல்ல, அவர் பேசுறது என்னங்கிறது உலகமே பார்த்துச்சு.
இதுல எங்க அம்பேத்கர் பேரை உச்சரிக்கிறது போதா நீங்க கடமையின் பேரை உச்சரிங்க சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னா அம்பேத்கரை கொண்டாடக்கூடியவர்கள் இந்தியாவில் பெரும்பாலான இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கைனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அப்ப அதை உருவாக்கியவர், அதை ஏற்றியதில் டாக்டர் அம்பேத்கருடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. அப்படிங்கும் போது அவரை இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மிக உயர்வா தூக்கி பிடிக்கிறாங்க, மதிக்கிறாங்க. இன்னைக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியுது. இந்த 10 ஆண்டுகள்ல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசியலமைப்பு சட்டம் நம்மளை எப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டம்ங்கிற ஒரு அரண் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம், அதைத்தான் மாத்தணும்னு துடிக்கிறாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சார வியூகமே அதான் இருந்துச்சு. அரசியலமைப்பு சட்டம் பறிபோக போகுது, இடஒதுக்கீடு பறிபோக போகுது, உடனே நம்ம இதை வெளிச்சு வரோம் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியில் சொன்ன மிக முக்கியமான பிரச்சாரம். இப்ப அவர்களுக்கும் அது பெரிய தடங்கல. அவர்கள் நினைக்கக்கூடிய இந்து ராஷ்டிராவா இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலா இருக்கட்டும், எல்லா விதமான திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் மிகப்பெரிய தடையாது. அப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவரை அம்பேத்கர்ங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அது அவர்களுக்கு ஒண்ணும் கூட இருக்கு. இவர் நீங்க இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பேசினது உள்ளத்துல இருக்கிறது உதட்ட வந்துருச்சு. அவருடைய அந்த பேச்சு ஒரு ஆற்றாமை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டதை பார்த்தோம். ஏஐல இதுல எங்க பண்ணியிருக்கிறாங்க, இது வேற ஏதாவது பொதுக்கூட்டத்துல பேசி எடுத்து கட் பண்ணி ஒட்டி போட்டிருக்காங்க, இல்ல ஒரு கூட்டத்தை ஆரம்பத்துக்குள்ள பேசியிருக்கிறப்ப எடுத்து கட் பண்ணி ஒட்டி போயிருக்காங்க. நாடாளுமன்றத்துல பேசுறாரு. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுவதை இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் பண்ணது. இதுல எங்க ஏஐ வந்துச்சு? இதுதான் முழு பூசணிக்காயை சோத்துல அப்படியே மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அப்போ ஒரு பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுது. இன்னைக்கு இந்தியாவுல காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பண்ணுது. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் ஆர்ப்பாட்டம் போராட்டம், நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம். பாஜகவை தவிர எல்லா கட்சிகளுமே இதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுமே இதை கடுமையா கண்டிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது வேறு பக்கம் திசை திருப்புவதற்காக உடனே இதை டைவர்ட் பண்ணி ஏஐ எதிர்கட்சியை சொல்றாங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகும். உள்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகும். அப்படிங்கும் போது இதை டைவர்ட் பண்றதுக்கு நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற வேலையை தான் ஏஐ டெக்னாலஜியில பண்ணிட்டாங்கன்னு இவர் ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு பச்சை பையை பேசிட்டு. சார், இப்போ அம்பேத்கர் 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 அப்படின்றத சொல்லி அது ஒரு ஃபேஷனபிளா மாத்துறாங்க. அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பின்பற்றாம அவரை சும்மா பேச்சுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தாரு. ஆனா இதை அப்படியே மாத்தி இவங்க மீனிங்கை கன்வே பண்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் அவங்களுடைய வரலாற்றை அம்பேத்கரை மதிச்சதே கிடையாது, பாஜக தான் அவங்களை முன்னிறுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்களே. சுதந்திர இந்தியாவில இந்த இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் சேர்ந்துதான் ஜவஹர்லால் நேரு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் கூட்டு சொல்றாங்க. ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு சட்ட நிபுணரை கூப்பிடுவோம்னு கேட்கிறாங்க. அப்ப நேரு தான் சொன்னாரு, எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும், நம்ம நாட்டிலேயே ஒரு சட்ட மேதை இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னது நேரு, பரிந்துரை பண்ணது நேரு. ஆனா 1947 அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். மும்பைல அரசியல் சாசனத்தை அதை அமல்படுத்துறதுக்கு போகும்போதும் அப்போ மறைச்சது ஜவஹர்லால் நேரு தான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தவறான தகவலை பரப்பிட்டே இருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அம்பேத்கர் அவர்களை, டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பரிந்துரை செய்ததில் நேரு தான் பரிந்துரை பண்றாரு. அதுக்கு பிறகுதான் அந்த ஒரு குழு அமைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கப்படுது. அதற்கு அரசியல் ரீதியாக அவர் மகாராஷ்டிராவில் ஒரு தேர்தலில் நிற்கிறாரு. அந்த தேர்தலில் எல்லா கட்சியும் தான் நிற்குது. அப்ப அம்பேத்கர் அவர்கள் அவர் ஒரு தனியணியா நிற்கிறாரு, காங்கிரஸ் தனியணியா நிற்குது, இதே சிவசேனா அந்த காலத்து தனியணியா நிற்குது. அதே போல மற்ற கட்சிகள்லாம் தனித்தனியா இருக்கு. அரசியல் களத்தில் தனித்தனியா இருந்தாங்க, கொள்கை ரீதியாக ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. இதைத்தான் இவங்க தப்பா திருச்சி பேசிட்டே இருக்கிறாங்க ஒழிய மற்றபடி இதுல அம்பேத்கரை கடந்த 70 ஆண்டுகள்ல 60 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில 60 ஆண்டு காலத்துக்குள்ள எத்தனையோ பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அம்பேத்கர் பெயரை வைத்தது காங்கிரஸ் கட்சி தான் இல்லையா? எத்தனையோ விஷயமான பல்கலைக்கழகங்களுக்கு பெயர் வச்சது அம்பேத்கருடைய பெயரை வச்சது காங்கிரஸ் கட்சி தான். அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இடஒதுக்கீடை கரெக்டா ஃபாலோ பண்ணது காங்கிரஸ் கட்சி தான். அம்பேத்கர் எழுதி கொடுத்து வச்சு போன அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் கட்சியை கடைசி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பாதுகாத்தது காங்கிரஸ் கட்சி தான். ஆனா அம்பேத்கர் அவர்களுக்கு அங்கீகாரம் அப்படின்ற பாரத் ரத்னாவை கொடுத்தது பாஜக அரசுல தான். 55 வருடம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அவர் விட்டுட்டு போன சட்டத்தை பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதைதான் பின்பற்றி ஆட்சி செய்யறோம்னு சொல்றாங்களே சார். அதை பின்பற்றி தான் 60 வருஷம் ஆட்சி பண்ணுச்சு.
அவர் எழுதி வச்சுட்டு போன அந்த அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு புள்ளி கூட திருத்தம் செய்யல. அது அப்படியே முழுவதுமா கடைபிடித்தது. இந்த பாஜக அரசாங்கம் இந்த 10 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க? அரசியலமைப்பு சட்டத்துல ஏகப்பட்ட திருத்தங்களை பண்ணிட்டாங்க. அம்பேத்கர் எழுதி வைத்துட்டு போன ஐபிசி என்று சொல்லக்கூடிய இந்திய பீனல் கூட மாத்திட்டாங்க. இன்னைக்கு ஒரு சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத பேரை கொண்டு வச்சிருக்காங்க. அது பிரிட்டிஷால தான் சார் ஐபிசி எல்லாம் கொண்டு வரப்பட்டது. இந்தியன் பீனல் கோடுங்கிறது நம்ம இந்தியனோட அரசியலமைப்பு சட்டம். பிரிட்டிஷ் பீனல் கோடு இருந்துச்சு, இந்தியன் பீனல் கோடு தான் இருக்கு. அதை உருவாக்குனது யாரு? டாக்டர் அம்பேத்கர் தான் உருவாக்குனாரு. அதை பாதுகாத்தது யாரு? 50 ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சி தான் பாதுகாத்து. இந்த 10 ஆண்டுகள்ல அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை முறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கீங்க? எத்தனை திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க? அப்ப அம்பேத்கருக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை என்கிறது அவர் விட்டு சென்ற அந்த அரசியலமைப்பை பாதுகாக்கிறது, அவர் விட்டு சொன்ன அந்த வழிமுறைகளை பாதுகாக்கிறது, அவர் சொல்லிட்டு போன இடஒதுக்கீடை பாதுகாக்கிறது. இதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை சார். ஆனா அவரால் இயற்றப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு பதிலாக மனுஸ்மிருதியை தான் ஃபாலோ பண்ணணும்னு பாஜகவும் RSSம் விரும்புது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது வந்து எப்படி பார்க்கப்படுது சார்? இல்ல, உண்மைதான். அன்றைக்கு சாவர்கர் அதான் சொன்னாரு. சாவர்கர் அந்த அந்த சம்பந்தப்பட்ட அவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து முழுக்க வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து மனு திருமத்தை அடிப்படையாக கொண்டு வரணும்னு நினைச்சோம். பட் அது எதுவுமே அதுல இல்லை அப்படிங்கிறது தான் அன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கு. இது நிறைய வரலாற்று ரீதியான போனா நிறைய போகணும். இன்னைக்கு என்ன நடக்குது அதை பத்தி பேசுங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துல எத்தனை திருத்தத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அதை எவ்வளவு விஷயத்தை நீர்த்து போ செஞ்சிருக்கீங்க? அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் பக்கமாக பிரியாம்பலை நீங்க எத்தனை முறை மாத்தணும்னு துடிச்சிருக்கீங்க? உங்க கட்சியை சேர்ந்து எத்தனை பேர் வழக்கு போட்டிருக்கீங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. நீங்க தான் அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறீங்களா? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த இந்து ராஷ்டிராவுக்கு தடையா இருக்கு, தடங்களா இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம். அதை காப்பாற்றணும்னு அவங்க போராடுறாங்க. இப்ப நீங்க அந்த காலத்துல நடந்த சம்பவம், இந்த காலத்துல நடந்த சம்பவம், வரலாற்று ரீதியான சம்பவத்துல இப்ப ஏன் பேசுறீங்க? இப்ப அம்பேத்கர் தேவை, அம்பேத்கர் சொன்ன அந்த கொள்கை தேவை, அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் இப்ப தேவை அப்படிங்கும் போது இப்ப உயர்த்தி பிடிக்கிறாங்க. அப்ப எதையும் உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க சார். தமிழகத்துல வந்து இது வரைக்கும் அம்பேத்கரை பேசினதே இல்ல, இப்ப திடீர்னு பேசுறாங்க. அதே மாதிரி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் அம்பேத்கரை வந்து பேசிட்டு இருந்தாரு. அவருமே அம்பேத்கருடைய புத்தக விழாவுக்கு போகல. அப்போ அவருமே அம்பேத்கரை வந்து அந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்து பாக்குறாங்க. சோ பாஜகல இருந்து இந்த மாதிரியான விமர்சனங்களும் வருது. இது ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையான ஒரு விமர்சனம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய பேர்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்ட பல்கலைக்கழகத்துக்கு பேர் வச்சு தமிழ்நாடு. அவர் பிறந்த மகாராஷ்டிராவில் வைக்கல. அப்போ வைக்கணும்னு சொன்னப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. முதல்ல தமிழ்நாட்டில் தான் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பேர்ல சட்ட பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சது கலைஞர் ஆட்சியில. அதே மாதிரி இந்தியன் குடிநீர் தமிழ்நாட்டில் வாட்டர் போர்டு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு குடிநீர் வடிகால் வாரியம் தொடங்குறாங்க. அது தொடக்கப்பட்ட நாள் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அங்க மகாராஷ்டிராவில் குடிநீர் பிரச்சனைக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அந்த நாளை குறிப்பிட்டு அந்த நாள்ல இன்னைக்கு தமிழ்நாடு வாட்டர் போர்டுன்னு ஆரம்பிச்சாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்களை இன்னைக்கு சொல்லிட்டே போனோம். தமிழ்நாட்டில் கூடிய எத்தனையோ பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அம்பேத்கருடைய பேர் வச்சிருக்காங்க, எத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு அம்பேத்கருடைய பேர் வச்சிருக்காங்க. இப்படி பல விஷயங்களை தமிழ்நாட்டில் வந்து அம்பேத்கருக்கு மிகப்பெரிய மரியாதை செய்த இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிற காலங்காலமாக அம்பேத்கரை நம்ம போற்றக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம், கொண்டாடுகிறோம், அவருக்குரிய மரியாதை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய தேவை ரொம்ப தேவை, அதிகம் தேவை. இன்னைக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கு அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறோம். அப்படிங்கும் போது இன்னைக்கு அதை உயர்த்தி பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதோட கூட்டணி கட்சிகள் வந்து இன்னைக்கு அதை உயர்த்தி பேசுறாங்க, உயர்த்தி கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது அவர்களுக்கு எரிச்சலா இருக்கு. அம்பேத்கர் யாரை எதிர்த்தாரு? இந்து மதத்தை எதிர்த்தாரு. இவர்களுக்கு பொறுத்துக்குறாங்களா? நான் இந்துவாக சாக மாட்டேன்னு அதுக்காக தான் சாகுறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கான பேரோட புத்த மதத்துக்கு தழுவினார். நான் இந்துவாக பிறந்து இந்துவாக சாக மாட்டேன்னு அம்பேத்கர். இந்த மதத்துல இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இதனாலதான் இவ்வளவு ஒடுக்குமுறைக்கு ஆளானேன் அப்படின்னாரு. இப்ப இது யாரை பாதிக்கும்? இது யாரை எரிச்சல் அடைய வைக்கும்? அப்ப அதைத்தான் அவங்க பேசுறாங்க சார். அதே மாதிரி இந்த ஒரு விவாதத்துக்கு அப்புறமா பெரிய போராட்டமானது நாடாளுமன்றத்துடைய வாசல்ல வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு போராட்டம் வந்து இப்போ ஒரு மோதல்ல ஏற்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாஜகவுடைய எம்பிகளை வந்து தாக்கிட்டாரு, அதனால ஒருத்தருடைய மண்டையில காயமே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாஜகவுடைய எம்பி ஒரு பழங்குடி பெண், அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுமே ராகுல் காந்தி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு சீப்பான அரசியல்கள். அதாவது அம்பேத்கருக்காக இந்தியா முழுவதும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு இளம் தலைவர், இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர், அதுல இருந்தே ஒருத்தரை வர வச்சு இவருக்கு எதிராக பேச வைக்கிறதா இவர்கள் செய்யக்கூடிய அரசியல். சிஏஏ போராட்டம் நடக்க என்ன பண்ணாங்க? அந்த போராட்டத்துக்குள்ள கலவரக்காரர்கள் கூத்துட்டாங்க.
விவசாய போராட்டம் நடந்து என்ன பண்ணாங்க, விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கப்ப அந்த அமைச்சருடைய மகனை உள்ள காரை வெட்டி உள்ள கொள்றதுக்கு முயற்சி பண்ணாரு. விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கப்ப உள்ள வந்து தீவிரவாதிகள் வந்துட்டாங்க. சிஏ போராட்டத்திற்காக JNU மாணவர்கள் போராட்டம் நடந்திருக்கு. மாணவர் மேசத்திலேயே ஒரு துப்பாக்கியோட போய் சுட்டார். அந்த சம்பவம் அப்ப ஒரு பிரச்சனையை கொண்டு விட்டு எறியப்ப அதை கலவரமாக மாற்றக்கூடிய வேலைகளை ரொம்ப லேசா ஏகோ செய்வாங்க. பாஜகவுடைய ஸ்டைலே தான். அவர்கள் மீறி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கை மீறி போயிடுச்சுன்னா அதை கலவரமாக மாற்றுவாங்க. ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்தா அந்த கூட்டத்துக்குள்ள யாராவது கலவரம் பண்ற மாதிரி தீவிரவாதிகள் புரிஞ்சுட்டாங்க. அப்போ இவங்க போய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, ஒரு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும். அவர் அப்படி அடிக்கடி போற சைக்கிள் செயின் கோவிந்தன் அவரு பாராளுமன்றத்தில் சைக்கிள் செயின் துப்புறாரா? அவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, நாடாளுமன்றத்தின் வெளியில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட தான் அவங்க வாக்குவாதம் பண்ண வர்றாங்க. இந்த வீடியோ காட்சி எல்லாம் பார்த்தா தெரியும். இவர்கிட்ட தான் வாக்குவாதம் பண்றாங்க. ராகுல் காந்தி கை நீட்டி அடிக்கல, அவர் விலகுறாரு. இந்த பக்கம் சைட்ல விழுந்து போனவர் கை அவருடைய நிலத்தடி கீழே வந்திருக்கிறார். அது கூட பெருசான காயம். உடனே அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து பூதாகரமாக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணும். அதாவது இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணும். இப்ப அம்பேத்கர் பிரச்சனையை மாத்திட்டு ராகுல் காந்தி எப்படி அடிச்சிட்டாரு அப்படிங்கிறத இதை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய வேலையை இவங்க எல்லா பிரச்சனையும் எப்படி தான் பண்ணுவாங்க. விவசாய போராட்டமா இருக்கட்டும், சிஏ போராட்டமா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இவங்க முதல் செய்யக்கூடியது அந்த போராட்டத்தை கலவரமாக மாற்றி அதில் வந்து டைவர்ட் பண்ணிக்கூடிய வேலையை செய்வாங்க. அது நீதிமன்றத்துக்கு போவாங்க, வழக்கு போட போறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை பார்ப்போம். சார், ஆனா இந்த நாடாளுமன்ற முடக்கம் அப்படின்றது நியாயமா இல்ல இது தேவையா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாஜகவினர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நாடாளுமன்ற அதானியை பத்தி விவாதிக்கிறோம் நாடாளுமன்றத்துல கேட்கிறாங்க. நீங்க ஏன் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர், உங்களுடைய கூட்டாளி, உங்களுடைய எஜமானன், நீங்க அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கே ஒரு பெரிய அசிங்கம். அதை பத்தி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும், சில ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குது. நீங்க ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னா? மணிப்பூர் பிரச்சனை பத்தி பேசுறீங்க, அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னா? உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு ஃபேவராக இல்லாத விஷயங்களுக்கு விவாதம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா நாடாளுமன்றத்துக்கு உள்ள பேச, நாடாளுமன்றத்துக்கு வெளியே பேசத்தான் செய்வாங்க. அப்போ நாடாளுமன்றத்துக்கு வெளிநடப்பு செஞ்சு வெளியில மக்கள் சந்திக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, பிரச்சனையை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து உங்களுடைய மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் நாடாளுமன்றம். மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு நீங்க அனுமதிக்கிறது இல்லையே. அப்போ அவங்க வெளிநடப்பு செய்யறாங்க. சார், அதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனையுடைய முடிவுல இந்த இத்தனை அம்பேத்கரை சுற்றி இந்த ஒரு விவாதத்துக்கு அப்புறமா இந்த பிரச்சனையோட முடிவுல இப்போ ராகுல் காந்தி அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு, அமித்ஷா அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இப்போ ராகுல் காந்தி மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு இவர் கைது செய்யப்படுவாரா இல்ல அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு சொல்லுவாரா அப்படின்றது? அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்காரு. அது சொன்னால் முன்னுதாரணமா மாறிடும். நாடாளுமன்றத்தில் பேசின விஷயத்தை முன்னுதாரணம் மாறி, ரெண்டாவது நம்ம இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். ஏஐல பேசிட்டு இருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மன்னிப்பு கேட்பாரு. நானே பண்ணல, அது ஏஐல டப் பண்ணி போட்டாங்க, நான் வாயை குவிக்கையில் யாரும் டப்பிங் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த தென்னாலி படத்துல கமலஹாசன் நான் வாயை குவிக்கையில் யாரும் டப்பிங் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி, நான் பேசவே யாரும் டப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப மன்னிப்பு கேட்பதற்கு இது வாய்ப்பு இல்லை. பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்காக ராகுல் காந்தி மேலே எஃப்ஐஆர் போடுறாங்களா, வழக்கு பதிவு பண்றாங்களா, நீதிமன்றத்துக்கு போறாங்களாங்கிறது வரக்கூடிய காலங்கள் தான் தெரியும். சார், இப்போ இந்த ஏஐ மூலமா டப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு கருத்தும் வைக்கல. ஸோ இந்த ஒரு நடவடிக்கை, பிரதமர் மோடி அவர்களுடைய நடவடிக்கை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஒரு இந்தியாவினுடைய மூத்த அமைச்சர் பிரதமர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை ஒரு நடுநிலையோடு கொஞ்சம் செயல்பட்டுக்கணும். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, நான் வந்து இதை கண்டிக்கிறேன், நான் இதை வந்து பேசிக்கிறேன், இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வாங்கன்னு அவர் இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருந்தாரா இவ்வளவு பிரச்சனை போயிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசிட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஆச்சுன்னா உடனே அதுக்கு பதில் பேச வேண்டிய யார் பேசுவாங்க? முதலமைச்சர் தான் பேசுவார். நான் அமைச்சரவையிலிருந்து அவருக்கு நீக்கிறோம், அவரை சஸ்பெண்ட் பண்றோம், இல்ல அவர்கிட்ட நாங்கள் பேசுறோம், இல்லை அவர் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு அதை முன்னெடுத்து செய்ய வேண்டியது யாருன்னா முதலமைச்சராக இருக்கு. தமிழ்நாடு தான் முதலமைச்சர் பண்ணுவாங்க. ஒரு இந்தியாவுக்கு கனவு போறப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் அதை செஞ்சிருக்கணும். பிரதமர் வந்து அதை எடுத்து கையில் எடுத்து இந்த பிரச்சனையை அவர் செஞ்சிருக்கணும். ஆனா அவர் செய்யலையே. ஏன்னா அவரும் அது உள்ளுக்குள் ரசிக்கிறார் அப்படின்றதான் இதை பார்க்க வேண்டியது. சார், அதே மாதிரி இப்போ தாவேகா தரப்புல இருந்தும் சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அவருடைய சினிமா டயலாக் மாதிரியே பத்த வைத்த நெருப்பொன்று அப்படின்ற மாதிரி அவர் எப்போ அம்பேத்கரை வந்து மரியாதை செலுத்த ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்து அம்பேத்கருடைய பெயர் தான் ஒழிச்சிட்டே இருக்கு, இதுவே தாவேகாவுடைய வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகா தான் வந்து அம்பேத்கரை பற்றி பேசி ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சார், அதாவது பனைமரத்துல குருவி உட்காந்துச்சான்,
அந்த நேரம் பார்த்து பனைமரம் கீழே வந்துச்சான். அப்ப என்ன சொல்லிச்சான், குருவி சொல்லிச்சான், நான் உட்கார்ந்து என் வெயிட்டு தாங்க வந்தா இந்த பனைமரம் கீழே வந்துருச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளான் இது வந்து இந்த அம்பேத்கரை நாங்க தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது. இதை விட அம்பேத்கரை இழிவுபடுத்துறது எதுவும் கிடையாது. விஜய் மூலியமா தான் அம்பேத்கர் வெளியில தெரிய வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பக்கம் அம்பேத்கருடைய போட்டோ, ஒரு பக்கம் இந்தியனுடைய அரசியல் சட்டத்தையும் கையில வச்சு எடுத்தா பிரச்சாரம் ரெண்டுக்குமே நீங்க ஆபத்தா இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனைகள் வந்து பெரிய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப விஜய் வந்து அதை காப்பி பண்ணி தான் விஜய் பேசிட்டு இருக்காரு. அம்பேத்கரை கையெடுத்தா தான் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியும். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. விஜய் ஏதாவது வெளியில தாவேக்கா சார்பில் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்களா? இது வரைக்கும் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்து போய் படுத்திக்கிட்டாரு. இந்த அறிக்கையுமே வந்து பட்டும் படாம மேலும் மேலாம இந்த பிரெட்ல வந்து மேல ஜாம் தள்ளுற மாதிரி லேசா வந்து நான் கண்டிக்கிறேன் கூட சொல்ல, வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டாரு. ஒரு எதிர்க்கு ஒரு நீ புதுசா கண்டனம்னு சொல்லியிருக்காரு. ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இளைஞர் தமிழ்நாடு சம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு இந்த கொள்கை தலைவர், உங்க கொள்கை தலைவரை வந்து நீங்க பேசியிருக்காரு. நீங்க தமிழ்நாடு சம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்திருக்குமா இல்லையா? ஏன் நடத்தல? நீங்களாவது வெளியில வந்து ஏதாவது பேசிருக்கீங்களா? அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. அப்போ உங்க பேரளவுல அம்பேத்கர் அவர்களே ஒரு டெம்ப்ளேட்டா அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியவர் தான் இந்த விஜய். இப்ப அவர் நாங்க தான் வந்து அம்பேத்கர் நீங்க வெளியுறவு கொண்டு வந்தோம்னா அம்பேத்கர் இதை விட யாரும் சிறுமைப்படுத்த முடியாது. அம்பேத்கருடைய தேவை இன்னைக்கு தேவை, நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பெரிய அளவுல பிரச்சாரத்துல கையில் எடுத்து கொண்டு போனவர் வந்து ராகுல் காந்தி தான். அப்படிங்கும் போது இது தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வருது. அப்படிங்கிறனால தொடர்ந்து பேசுறாங்க. இவங்க நாங்க தான் வந்து கொண்டு வரோம் அப்படி சீமான் சொன்னார் இல்லையா, ராணி மங்கம்மாள் நாங்க தான் இந்த இந்தியா தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தணும், நான் வந்த பிறகுதான் வீரநாள் வேலுநாச்சியாரை பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அம்பேத்கர் எங்களாவது வெளியில் தெரியும்னு சொல்றது ஏன்னா இது ஒரு கேலித்தனமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ நாடாளுமன்றத்துல வந்து அம்பேத்கர் அவர்களுடைய போட்டோ தான் வந்து எல்லா இடத்துலயும் வைக்கப்பட்டிருக்கு. போராட்ட காலத்துல எல்லா தலைவர்களுடைய கையிலையும் அம்பேத்கருடைய போட்டோ இருக்கு. முந்தைய காலத்தை பார்க்கும்போது அதிகமான சிலை உடைக்கப்பட்ட தலைவர் அப்படின்னா அது அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ இந்த சீனரியோவை பார்க்கும்போது என்ன தோணுது சார்? இல்ல, இப்ப அம்பேத்கருடைய புரிதல் ஏற்பட்டிருக்கு மக்கள் மத்தியில. அம்பேத்கர் எழுதி வைத்து போன அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளை இன்னைக்கு பாதுகாப்பான காப்பாத்திட்டு இருக்கு. இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு போயிருக்காரு, இதைத்தான் அவங்க உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அம்பேத்கருடைய அந்த இது தேவை அப்படின்னு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவராக அவரை வட்டத்துக்குள்ள அடக்கி பார்த்த மக்கள் மத்தியில இல்ல எல்லாருக்குமான தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்பதான் கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால மக்கள் ஏதாவது அந்த கையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே சார், நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த சலசலப்பு குறித்து பல விதமான கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.